வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் கிரிஜா பொதுநல மருத்துவர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். உங்களுக்கு அடிக்கடி முட்டி வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, முட்டி வீக்கமா இருக்கு, நடக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னா நிறைய பேர் கிராமத்துல எப்படி இருப்பீங்க, எல்லாரும் தரையில உட்காந்து காலை நீட்டி உட்காருவீங்க. முக்கியமா தரையில உட்கார்றத தவிர்க்கணும். தரையில உட்காராதீங்க, ஒரு உயரத்துலதான் உட்காரணும், கீழே உட்காரக்கூடாது. அதெல்லாம் முட்டிய மேலும் பாதுகாக்கிற வழி. அடுத்தது மேல உட்கார்ந்தாலும் எதிரியே ஒரு சேரோ இல்ல ஒரு ஸ்டூலோ சின்னதா எதிர போட்டுட்டு காலை நீட்டியா உட்காரணும். முட்டி மடக்கிற வேலையை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணணும். நீங்க காய்கறி நறுக்கி கொடுக்குறீங்களா, ஒரு டேபிள்ல உட்காந்து பண்ணுங்க, ஒரு உயரத்துல உட்காந்து பண்ணுங்க. உங்க முட்டி வலி அதிகமாகாம இது இருக்கும். அடுத்தது ரொம்ப நேரம் நிக்கிற வேலையை தவிர்க்கணும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிக்க கூடாது. உட்காரணும், உட்காந்து காலை நீட்டி உட்காரணும், உயரத்துல உட்காரணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். அடுத்தது உங்களுக்கான வேக்சினேஷன். குழந்தைங்களுக்குலாம் நம்ம தடுப்பூசி போடுறதுன்னு சொல்லுவோம். வயசானவங்களுக்கு வேக்சினேஷன் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. 60 வயசுக்கு மேல சில வேக்சினேஷன்ஸ் இல்ல, உங்களுக்கு நுரையீரல் சளி அடிக்கடி வருது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கான வருஷம் நம்மளுக்கு எல்லாருக்கும் சளி பிடிக்கும். அந்த சளி பிடிக்கிறதே முதியவர்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஆயிடும் கடைசியில. அது தவிர்க்கிறதுக்காக வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க டாக்டர் மருத்துவரை போய் கேட்டு நீங்க அந்த வேக்சினை போட்டுக்கலாம். போட்டா அந்த அட்டாக் உங்களுக்கு அந்த வருஷம் வராது. இது கோவிட் வேக்சினை தவிர்த்து தனிப்பட்ட வேக்சின். கோவிட் வேக்சின் எல்லாரும் போட்டுக்கிறோம். நியூமோகாக்கல் வேக்சின், சில கிருமிகளுக்காக வேக்சின்ஸ் வயசானவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது கேட்டு தெரிஞ்சு போட்டுக்கலாம். உங்களால போட்டுக்க முடியும்னா போட்டுக்கலாம். அடுத்தது இந்த குளிர்காலங்கள்ல நீங்க வெளியில போறத தவிர்க்கலாம். மழையில போகாம இருக்கலாம். வீட்டுல யாருக்காவது சளி பிடிச்சிருந்ததுன்னா அவங்க பெரியவங்க கிட்ட வராம பாத்துக்கலாம். கூட்டமா இருக்கிற இடத்த நீங்க அவாய்ட் பண்ணணும். கூட்டம் அதிகமான இடத்த பெரியவங்களை கூட்டிட்டு போகாதீங்க. அது அவங்களுக்கு நல்லதுல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு, ஒரு அக்கி நோயின்னு நம்ம சொல்லுவோம், ஹெர்பஸ் ஜாஸ்டர்னு சொல்லுவோம். அது 60 வயசுக்கு மேல ஒரு பக்கத்துல ஒரு நீர் கட்டிகள் மாதிரி வரும். ஆனா கடுமையா வலிக்கும். அந்த கட்டிகள் சரியானவங்க சில பேருக்கு 6 மாசம் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் வலி கடுமையா இருக்கும். வயசாக இது வந்ததுன்னா வயசு அதிகமாக வலியோட தாக்குதலும் அதிகமா இருக்கும். அதனால இத சமாளிக்கிறதுக்காக இப்ப சமீபத்துல இதற்கு கூட வேக்சின் வந்திருக்கு. அதனால 60 வயசுக்கு மேல வேக்சினை இதுக்கும் போட்டுக்க சொல்றாங்க. அந்த வலி தாங்க முடியாம சில பேருக்கு இருக்கும். அதனால ஹெர்பஸ் ஜாஸ்டர் வேக்சின், அது ஒரு வகை அக்கி நோய், அதுக்காக வேக்சின் போட்டுக்க சொல்லுவாங்க. சோ அடுத்த ஆண்களுக்கு பர்டிகுலரா சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசாக வாய்ப்பு இருக்கு வயசாகும் போது. அப்போ என்ன ஆகும்னா, அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பாதையில கிருமிகள் போய் யூரின் போக முடியாது, ஜுரம் வந்துடும், அடி வயிற்றுல வலி வரும், சிறுநீர் கலர் மாறி போகும், ரத்தம் கலந்து போகும். இந்த மாதிரி பாதிப்புகள்னால அவங்க மருத்துவமனைக்கு வருவாங்க. சோ அதுக்கான அறிகுறிகள் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிறுநீர் கழிக்கும் போது அது ஒரே ஃப்ளோவா சீராக போகாது. விட்டு 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 போயிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம கவனிச்சோம்னா ஒரே சீரா போக முடியாது, வேகமா போக முடியாது. சத்தத்தை கேட்கிறப்போ போவாங்க நிறுத்துவாங்க, போவாங்க நிறுத்துவாங்க. இரண்டாவது சிறுநீர் போக ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்ன பிறகுதான் சிறுநீர் வர ஆரம்பிக்கும். அடுத்தது வருவாங்க, திருப்பியும் பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, திருப்பி போயிட்டு வருவாங்க. அப்படி பார்த்தாக்க ஒரு தடவை போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்த உடனே அது போயிட்டு வந்த உணர்வு இருக்காது, திருப்பியும் போகணும் போல இருக்கும். திருப்பியும் போயிட்டு வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிறுநீர் கழிச்சிட்டு வருவாங்க. இது என்ன ஆகும்னா, சிறுநீர் முழுதுமாக வெளியேறவில்லை, கொஞ்சம் உள்ள தங்கிடுறதுன்னு அர்த்தம். இது தங்க அங்க என்ன கிருமிகள் பாதிப்பு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷனா மாறி ஜுரம் வந்துடும். சோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்க ப்ராஸ்டேட் கிளாண்ட் பெருசாகி இருக்கிறதா என்று மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கணும். வயசானவங்களை பார்த்து கொள்ளும் போது நாம எந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. வயதானவர்கள் தண்ணியை ஓரளவு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தாகம்ன்ற உணர்வே இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்க இவங்க இவ்வளவு தண்ணி தினம் குடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி குடித்தே ஆகணும். டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா, டீஹைட்ரேஷன்
நீர் சத்தே இல்லாம இருக்கிறது. டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா அதுக்கு தொடர்ந்து நிறைய ப்ராப்ளம், மூளையில வரலாம், பிளட் பிரஷர் குறைந்து போகலாம். சோ அதனால உப்பு, சர்க்கரை, மீன் ரத்தத்துல உப்பு அதிகமாயிடும். உப்புனா உடல்ல வர கழிவு பொருட்கள், கிட்னி ப்ராப்ளம் வந்து அதோட ப்ராப்ளம் அதிகமாகலாம். சோ தண்ணி அளவாக அளந்து கொடுக்கணும், அவங்க வேணுங்கிற அளவு கொடுக்கணும். உங்க மருத்துவர் உங்களுக்கு இருதய நோய் இருக்கிறது, இல்ல சிறுநீரக பாதிப்பு ஏற்கனவே இருக்கிறது, நீங்க இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா அதைப்படியே அந்த அறிவுரைப்படியே கொடுக்கணும். இல்லாட்டா நார்மலா ஒரு மனுஷங்க 1 லிட்டர்ல இருந்து 1200 வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கும் கொடுக்கணும். வயசானவங்கள பார்த்து கொடுக்கணும். எனக்கு தண்ணி தாகம் இல்ல, வேண்டாம். எதுக்கு அவங்க சொல்லுவாங்கன்னா பாத்ரூம் அடிக்கடி போகணுன்றது பயந்துட்டு வேண்டாம்வாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பார்த்து கொடுக்கணும். ஒரு விஷயம் அது. இரண்டாவது, வெயில் காலத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய வேர்க்கும். அப்புறம் வெயில் காலத்துல அவங்களை வெளியே அனுப்பவே கூடாது. மே மாசம், ஏப்ரல் மாசம் வெயில் அதிகமா இருக்கிறப்போ வட இந்தியால எல்லாம் பார்த்தா சன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். நிறைய வயசானவங்க வெளியில போய் மயக்கமாகி வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா தண்ணி எல்லாம் உடம்பை விட்டு வெளியில போயிடும். சோ அந்த டைம்ல தண்ணியும் ஒரு முக்கியமான உணவுன்றதை நீங்க உணர்ந்துட்டு தண்ணி அவங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கணும். அடுத்தது கேன்சர் பத்தி பர்டிகுலரா சொல்றேன். சோ பெண்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்பக புற்றுநோய் வரலாம், நுரையீரல் புற்றுநோய் வரலாம். மார்பக புற்றுநோயை வந்து நீங்க ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கலாம். எல்லா பெண்களும் என்ன பண்ணாது, எல்லா வயதினரும் பண்ணலாம். உங்க மார்பக பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும். ஏதாவது கட்டியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு உடனடியா உங்க மருத்துவரை பார்த்து அது சாதாரண கட்டியா இல்ல பயம் தரக்கூடிய கட்டியான்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கர்ப்பப்பை புற்றுநோய் வரலாம். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு உங்களோட மாதவிடாய் நிற்கும் சமயத்துல விடாம ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும். ஒண்ணு அப்படி இருக்கலாம், இல்ல மாதவிடாய் வந்திருக்கும். 1 வருஷம் கழிஞ்சு இல்ல 2 வருஷம் கழிஞ்சு, 1 வருஷம் வரைக்கும் ஓகே, 1 வருஷம் கழிஞ்சு திருப்பியும் நின்று போன மாதவிடாய் திரும்பி வந்தா அது ஒரு கர்ப்பப்பையோட புற்றுநோயோட அறிகுறியா இருக்கலாம். அதை அலட்சியம் செய்யாம உடனடியா போய் மருத்துவரை பார்த்துக்கணும். அடுத்தது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். இதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே டெஸ்ட் அவைலபிள். நீங்க 50 வயசுல இருந்து அதை பண்ணிக்கலாம். பேப் ஸ்மியர்னு சொல்லுவோம். உங்க கர்ப்பப்பை வாயில இருந்து ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஒண்ணு இல்ல, சாதாரணமா டாக்டர் போயிட்டு 5 நிமிஷம் டெஸ்ட், அதுல இருந்து ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு 2 நாள்ல உங்களுக்கு முடிவு சொல்லிடுவாங்க. நம்ம ஆரம்ப ஸ்டேஜ் ஆயிருக்கா கர்ப்பப்பையே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த நோய் பரவாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை நம்ம விடாம பண்ணணும். பேப்ஸ்மியர்ன்றது எல்லா பெண்களும் 50 வயசுக்கு மேல கண்டிப்பா பண்ணிக்கணும். 40 வயசுல இருந்தே சொல்றாங்க, கண்டிப்பா பேப்ஸ்மியர் வருஷம் பண்ணிக்கணும். நோய் வரதுக்கு முன்னாடியே நம்ம அறிஞ்சு ஆரம்ப காலத்திலேயே அதை தவிர்த்துடணும். நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா அதை கவனிக்காம விட்டு நோய் பக்கத்துல இருக்கிற நீர்ப்பை போய் பக்கத்துல இருக்கிற உறுப்புகளுக்கு எல்லாம் போய் கடைசி நேரத்துலதான் வரும்போது பார்க்க பரிதாபமா இருக்குது. அதனால நீங்க அதை ஆரம்பத்திலேயே அதை பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பெயர் கனிமொழி, வயது 50 ஆகிறது. நான் திருவண்ணாமலையிலிருந்து பேசுகிறேன். டாக்டர் கிரிஜா ஜேவே அவர்களின் நிகழ்ச்சி நிலா சமுதாய வானொலி மூலம் எனக்கு கேட்க வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அவர்கள் கூறிய உரையாடல் முதியோர் பாதுகாப்பு குறித்து எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. நேயர்களே, டாக்டர் மாரியப்பன் காது மூக்கு தொண்டை சிகிச்சை நிபுணர் அவர்கள் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு சிறிய பகுதியை கேட்போம். பொதுவாகவே முதுமை என்பது நமக்கு ஒரு விருப்பமாக கொடுக்கப்படுவது அல்ல. இயல்பாகவே பிறப்பு இறப்புக்கு இடையிலே இளமை எப்படியோ அதுபோலத்தான் முதுமையும் வந்து செல்கிறது. இதிலே மூப்படையும் போது சாதாரணமாக ஆரோக்கியமாகவே மூப்படையும் போது ஏற்படுகின்ற சிறிய பிரச்சனைகள் மற்றும் நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் டிசார்டர் என்று சொல்வார்கள், அதனால் வரக்கூடிய வியாதிகள் என்று இருபிரிவாக நாம் இதை அணுகலாம். சாதாரணமாகவே ஆரோக்கியமாக மூப்படையும் போது நம்முடைய செவி முதலில் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று நாம் அனைவரும் படித்திருக்கிறோம். முதலில் கருவாகி உருவாகி
நம்முடைய மனித வடிவம் பெறும் முன்னே முதலில் முதிர்வடைகின்ற உறுப்பு செவியாகும். செவிக்கு 2 வேலைகள் உண்டு. ஒன்று கேட்டல், மற்றொன்று நம்முடைய உடல் இந்த மண்ணிலே எப்படி நிற்கிறது, என்ன நிலையில் இருக்கிறது, படுத்திருக்கிறோமா, அமர்ந்திருக்கிறோமா, ஓடுகிறோமா, எப்படி இருக்கிறோம், சாய்வான நிலையில் இருக்கிறோமா, நேராக இருக்கிறோமா, இதை சமன் செய்தல் அல்லது பேலன்சிங் என்று சொல்வார்கள். அந்த 2 வேலைகளை செவி செய்கிறது. இதிலே கேட்டலுக்கு நமக்கு வயதாகும் போது அந்த நரம்பு அணுக்கள் இருக்கின்றன அல்லவா. செவியை நாம் வெளிச்செவி, நடுச்செவி, அகச்செவி என்று 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். இந்த அகச்செவிதான் நாம் கேட்கின்ற அதிர்வுகளை, ஒலி அதிர்வுகளை மூளைக்கு அனுப்புகின்ற மின் சமிக்ஞைகளாக மாற்றி மூளைக்கு அனுப்புகின்ற வேலையை செய்கிறது. இதில் இந்த வேலையை செய்கின்ற பகுதியின் பெயர் காக்லியா. இதில் இருக்கின்ற செல்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இயல்பாகவே எண்ணிக்கையில் குறையத் தொடங்குகின்றன. அதுபோல அதை நம் இயல்பாக ஆரோக்கியமாக மூப்படையும் போதே நிகழ்கின்ற நிகழ்வு. அதனால்தான் வயது முதிர்வு அடையும் போது பலரும் காது கேளாமையினால் அவதிப்படுகின்றனர். இது குறித்து வெட்கப்படவோ அல்லது வேதனைப்படவோ படுகின்ற ஒரு விஷயமும் அல்ல. இது இயல்பாக 40 வயதுக்கு பிறகு எப்படி கண் பார்வையிலே ஒரு சிறிய குறை வருகிறதோ அதுபோலத்தான் இதுவும் ஒரு இயல்பான விஷயம்தான். பலரும் கண்ணாடி அணிவதற்கு தயங்குவதில்லை. அது ஒரு ஸ்டைல் அல்லது அது ஒரு அணிகலன் என்ற ரீதியில் ஆகிவிட்டது. ஆனால் செவிக்கு கேளாமை வருகின்ற போது அதை அணிந்தால் பலரும் ஒரு விதமான ஒரு ஸ்டிக்மா என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஸ்டிக்மா என்று சொன்னால் ஒரு ஏளன பார்வைக்கு உள்ளாவோமோ என்கின்ற ஒரு ஐயம். அது தேவையில்லை. ஏனென்றால் இது இயல்பாகவே எல்லாருக்கும் நிகழக்கூடியது. அதனால் நாம் எப்பொழுதும் நமக்கு ஒரு 50 அல்லது 60 வயது ஆகும்போது கேள்வித்திறன் நமக்கு குறைகின்றதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் எப்பொழுதுமே மற்ற வியாதிகள் நமக்கு வரும்போது அதற்குண்டான வெளிப்பாடுகள் நமக்கே தெரியும். ஆனால் கேட்கின்ற குறைபாடு மற்றும் அடுத்தவர்கள் சுட்டிக்காட்டும் போதுதான் நமக்கு தெரியும். நான் அழைத்துக் கொண்டே இருக்கிறேன், நீ ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்பார்கள். அப்படித்தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் அந்த சமயம் நாம் ஒரு 30% கீழ் நம்மளுடைய கேட்பு திறன் குறைந்துவிடும். அதனால் முதலாகவே நாமவே முன் இந்த செவித்திறன் ஆய்வு என்கின்ற பரிசோதனையை செய்து கொள்வது நல்லது. செய்து கொண்டு நம்மளுடைய அந்த உள் செவி எப்படி இருக்கிறது, அதனுடைய வேலையை சரியாக செய்கிறதா அல்லது எண்ணிக்கையில் குறைய தொடங்கி நமக்கு செவித்திறன் குறைகிறதா என்பதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் காது கேளாமை இருக்கும்போது மற்றவர்கள் பேசுவது என்ன என்று நமக்கு தெரியாது. அதை அப்படியே தொடர விட்டோம் என்றால் மற்றவர்கள் நம்மை பற்றி ஏதோ தவறாக பேசுகிறார்களோ என்று ஒரு ஐயப்பாடும் அதனால் ஏற்படுகின்ற மனக்குறைபாடுகளும் வராமல் இருக்கும். அதற்காகவே இது. இரண்டாவது, பாதுகாப்பு காரணங்கள். முதியவர்கள் தனியாக வெளியே செல்லும் போது இந்த வாகனங்கள் நகர்கின்ற நகர்வுகள், அதிர்வுகள் மற்றும் அது எழுப்புகின்ற ஒலி இவை கேளாமல் இருந்தால் விபத்துகள் நேரிட வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவதாக நான் சொன்னேன் உடலை சமன்படுத்துதல், பேலன்சிங். இது
எப்பொழுது வருகிறது? இயல்பாகவே முதுமை காரணமாகவும் வரலாம். முதுமை காரணமாக எப்படி வரும் என்றால், நம்மளது உள் செவியில் நீர் இருக்கிறது. அந்த நீரின் அசைவினால்தான் நம்முடைய உடல் அந்த நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், அமர்ந்து இருக்கிறோமா, படுத்திருக்கிறோமா, நடக்கிறோமா, சாய்வாக இருக்கிறோமா என்கின்ற அந்த சமன்படுத்தல், சென்ஸ் ஆஃப் பொசிஷன் என்று சொல்வார்கள், அதை மூளைக்கு தொடர்ச்சியாக அனுப்பிக் கொண்டே இருக்கும். இதிலே இந்த கேள்வி திறன் எடுத்து செல்கின்ற நரம்பும் மற்றும் இந்த பேலன்சிங் எடுத்து செல்கின்ற நரம்பும் இரண்டும் ஒன்றாகவே இணைந்தே செல்கின்றன. வெஸ்டிபுலோ காக்லியார் நர்வ் என்று சொல்வார்கள். அது 8வது எண்ணிக்கையில் தலையிலிருந்து நேராக உறுப்புகளுக்கு வரக்கூடிய நரம்புகளில் 8வது நரம்பாகும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட நம்முடைய நேயர்கள் என்ன சொன்னார்கள்? வணக்கம், என் பெயர் அனிதா. நான் எனக்கு வயது 51. நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். டாக்டர் மாரியப்பன் இஎன்டி அவர்கள் நிலா எஃப்எம்ல காது, தொண்டை, மூக்கு சம்பந்தமான சில அறிவுரைகளும் அதற்கான தீர்வுகளும் நிறைய சொன்னாங்க. அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் மிக பயனுள்ளதாக இருந்தது. இந்த விஷயத்தை நான் மற்றவர்களுக்கும் எனக்கு சொல்லும்படி கொஞ்சம் புரிதலுடன் இருந்தது. மிக்க நன்றி, வணக்கம்.